ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நீங்க ஒவ்வொரு டீமோட அப்டேட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்க போற டீம் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ். லாஸ்ட் டைம் 10th பிளேஸ் பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ். அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆர்சிபியை ஓட்டலாம், நான் மும்பையை சொல்லக்கூடாது. அவங்க 5 தடவை கப் அடிச்சிருக்காங்கடா. லாஸ்ட் டைம் கடைசி பிளேஸ் தானே, அதான் சொன்னேன். 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க, அதனால ஹைலைட் பண்றேன். சரி, ஓகே. இந்த ஆக்ஷன்ல மொத்தமா 5 பேரை வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க. உங்க பாண்டவர்கள் சொல்லு. 5 பாண்டவர்கள் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 18 பேர் எடுத்திருக்காங்க. 18 விராட் கோலி ஃபார் ரீசனா. விராட் கோலி டீமுக்கே ரீசன் இல்லாம ஸ்குவாட் சைஸ் ஒட்டுமொத்தமா 23 இப்போதைக்கு இருக்கு. 18 பேர்ல யாரா இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க இந்த ஆக்ஷன்ல அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கின பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். 12 கோடி 50 லட்சம். அப்பா, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி மும்பைக்கு பண்ணும்போது சரி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பவுலர் தான். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் போனார். அவர் எந்த டீமுக்கு போனாலும் அவர் அந்த டீமுக்கு சிம்ம சொப்பனமாக தான் இருக்கிறாரு. காப்பாற்றிட்டே இருப்பார். அதாவது இந்த பவர் பிளேயில் ஓவர் போடுறப்பல விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அவர் போட்டார்னா ஒரு விக்கெட் காலி அப்படின்ற மாதிரி. அப்படியா, ஏறிங்க. ஓகே, அடுத்ததும் பவர் பிளேயோட சூப்பரா கலக்கிற ஒரு பிளேயர் தான். பவர் பிளேல மட்டும் தீபக் சகர் எழுதி கொடுத்துருப்பாங்க. 9 கோடி 25 லட்சம். அவ்வளோதாங்க. ஸோ பவர் பிளேல மோஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் யாராவது எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர். ஆமாம், அதாவது கடைசியாக நடந்த ஒரு 3-4 ஐபிஎல் சீசனில் அதிகமான பவர் பிளே விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தீபக் சகர் செகண்ட் பிளேஸ். 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. கொடுமை. இப்போ 3வது பவுலர் உள்ள இருக்காரு. அதில் பொறுமையாக சொல்கிறேன். இல்லை விடுங்க, இந்த 2 பேரை விடுங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு பஞ்ச பாண்டவர்கள்ல, ஜஸ்பிரீத் பும்ரா. நினைச்சு பாருங்க, பிபிசி பும்ரா போல்ட் சஹர் முடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளோதான். இல்லை, யோசிச்சு பாருங்களேன். இப்போ மேபி ரோஹித் சர்மா உள்ள தான் இருக்காரு. அந்த டெக்னிக்கல் தான். ஓப்பனிங்கில் வந்து எப்படி இருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட்டி தீபக் சகரி மாற்ற விட்டுட்டு இருப்ப. அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது தேவைப்படுதா பும்ரா எங்கே பும்ரா வந்து சீட் கோட் தான் தேவைப்படுறப்போ அதான் விக்கெட் எடுத்துக்கூட ஒரு விக்கெட் எடுத்துக்கூட அப்படி மாற்றிட்டு இருப்பாங்க. என்னடா பவுலிங் லைன் அப் இது பயங்கரமாக இருக்குல்ல. அண்ட் இது இல்லாமல் ஒரு ஸ்பின்னருமே சரியான ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. நான் சொல்கிறேன், நினச்சி பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் ஆர் வில்ஜாக்ஸ் 2 பேருமே தரமான பிளேயர்ஸ். அதுக்கப்புறமா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. எனக்கு இப்போ அடுத்த டீம் லிஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கே. செம்மையான லைன் அப்டா இது. சரி, ஓகே. அடுத்து வந்தா வில்ஜாக்ஸ் வந்துட்டாரு பாருங்க. வில்ஜாக்ஸை வந்து 5 கோடி 25 லட்சம். இந்த ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸை எதிர்பார்க்காம ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா அது இவர் தான். அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஏற்றி விட தான் நினைச்சாங்க, ஆனால் ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு டீமு. அவ்வளோதான். அவங்க எத்தனை வாட்டி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வில்ஜாக்ஸ் தரமான பிக்கிங்க. ஓப்பனிங் ஆடுவாரா? ஏன்னா ரிக்கல்டன் இவங்ககிட்ட கீப்பர் கிடையாது, அதான் ஒரு பெரிய மைனஸ். பார்ப்போம். நான் கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நமன்தீர் 5 கோடி 25 லட்சம், சேம் ப்ரைஸு. நமன்தீரை பொறுத்த வரைக்கும் 4 கோடி அவங்க ரீட்டெயினே பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ தெரில. ஓகே, நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறமா அல்லா கசன்ஃபர் 4 கோடி 80 லட்சம். அந்த இன்னொரு பவுலர் வந்து இவர் தான். அல்லா கசன்ஃபரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர். இப்போ ஆப்கானிஸ்தான் எமர்ஜிங் ஏசியா கப் வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் லீடிங் விக்கெட் டேக்கர் அல்லா கசன்ஃபர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷை சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணாரு, முடிச்சு விட்டாருன்னு சொல்லணும் பங்களாதேஷ் டீமை. இப்போ இவரையும் யூஸ் பண்ணாங்கன்னா என்னடா பண்றது? கப்பு இருக்குல்ல, கப்பு ஆர்சிபி கையில் கொடுத்துட்டு அவங்க கிட்டே அவங்க கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு 2வது கப் வில்ஜாக்ஸை கொடுத்த மாதிரி. ஐயோ, இவன் வேற ஞாபகப்படுத்தி அடிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறமா மிச்சல் சாண்டர் ஒரு 2 கோடி தான். நல்ல ஸ்பின்னரு. உங்களுக்கு தெரியும், இங்க அதாவது முடிச்சு விட்டவரு 7 வருஷம் ஆடி இருக்காரு. ஆனா 18 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டது கிடையாது, வேற பிரான்சைஸ் போனது கிடையாது. நாம உருவாக்கின கத்தி நம்மள எடுத்து குத்த போறாங்க இப்ப மும்பை. சாண்டன் ஒண்ணுமே கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்லால யூஸ் பண்ண முடியல. இருந்துச்சு, அதனால யூஸ் பண்ண முடியல. சாண்ட்னர் தவிர்க்க முடியாத ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப நீங்க மும்பை பக்கம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு சாண்ட்னர் யாருன்னு. அது இல்லாம ரிக்கல்டனை வந்து பேஸ் பிரைஸ் 1 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. இதுவும் ஒரு ஸ்டீலிங் தான் நான் சொல்லுவேன். ரிக்கல்டன் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு எதிராக நல்லா ஆடல, அது அக்செப்டபிள். பட் செம்ம பிளேயருங்க அவரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 75 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் எடுத்த மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், பட் அந்த அளவுக்கு ஐபிஎல்ல தெரிஞ்ச பேர் கிடையாது. ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ரீஸ் டாப்லி, அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ரீஸ் டாப்லியை பொறுத்த வரைக்கும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வருவார், 2 மேட்ச் இன்ஜுரி ஆவார், போயிடுவார். அவர் ஹைட்டுக்கு அதுக்கு பயங்கரமா இருக்கும். ஆர்சிபின்னு சொல்ல வந்தேன். அதான் ஏன்னா ஆர்சிபி ஏற்கனவே அந்த டீம்லையும் அவரு பண்ணல. அதுக்கப்புறமா ராபின் மின்ஸ் 65 லட்சம் வரைக்கும் போய் கொண்டு வந்தாங்க. ராபின் மின்ஸை பொறுத்த வரைக்கும் தரமான பிளேயர். நிறைய பேர் நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தாலும் சரி, இவர் நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. காரணம் என்னன்னா நெக்ஸ்ட் கிறிஸ்கேல் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. காரணம் செம்ம அட்டாக்கிங் பிளேயர், பவர் ஹிட்டரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்காக ஆடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரீசன் வந்து விக்கெட் கீப்பர் கிடையாது, ராபின் மின்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இந்தியன் விக்கெட் கீப்பராக இருக்காரு. இதில் தான் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் தப்பு பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுது, தெரில. அதுக்கப்புறமா லக்கி ஃபேக்டர் கரண் சர்மா இருக்காரு இங்கே 50 லட்சம்
நெக்ஸ்ட் விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்தாங்க, ஒரு டொமஸ்டிக் டேலண்ட். அதுக்கப்புறமா பிவான் ஜேக்கப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர், இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் கமாடிட்டி தான். ஸோ இவரெல்லாம் எங்கே போய் தேடி பிடிக்கிறாங்கன்னே தெரில, அவர் ஓவர்சீஸ் பிளேயர். அது இல்லாமல் வெங்கட சத்யநாராயண அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காருன்னு, பெரிய பேராக இருக்குது. அவரையும் பேஸ் வைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ராஜ் வெங்கட் பாவா அண்டர் 19 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பாவா வந்து பஞ்சாப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாப்ல இருந்த பாவா தான். ஆமாம், 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பேஸ் ப்ரைஸ். அது இல்லாமல் சிர்ஜித் கிருஷ்ணன் 30 லட்சம் பேஸ் ப்ரைஸு. அஸ்வினி குமார் ஒரு 30 லட்சம். அதாவது மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற ஜெயவர்தனே இருக்காருல்ல கோச், ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த பிளேயரை பேஸ் பேஸுக்கு எடுத்தது ரொம்ப எக்ஸைட் ஆனார், கத்துனாரு. ஸோ அஸ்வினி குமார் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், டொமஸ்டிக் லெவலில் நல்ல டேலண்ட்டு. பாப்போம் என்ன பண்ண போறாரு. மேபி இவங்க கண்டுபிடிச்சு ஸ்கவுட் பண்ணி வச்ச பேரா இருக்கலாம். லாஸ்ட் பிளேயர் அவ்வளவுதான் பிளேயர்ஸ். நான் மறக்க மாட்டேன், அர்ஜுன் டெண்டுல்கர் மறந்துட்ட நீ. அவர் தான் ரன் அவுட் அன்சோல்டு. ஆனா மூணாவது சச்சின் வந்து 100 மிஸ்டேக் அடிச்சாரு. 100 இங்கேயே அடிச்சிங்களா உங்களுக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்துட்டாங்க. 3வது ரவுண்டா? ஆமா, தூங்கினா அதுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஆனா அர்ஜுன் டெண்டுல்கரை விடுவாங்களா? அதான் நான் எழுப்பினேன், ஏந்திரல. நீ டே ஏந்திரான்னு கேட்டா ஏந்திரிக்க, ஆனா சும்மா கனவுல எழுப்பிட்டு இருக்காரு. இந்த வார்னர் கேன்லாம் சொல்லி அவங்களுக்கு 3வது சான்ஸ் கொடுத்துருக்கலாம். 30 லட்சம் எங்க இருக்கு, 2 கோடி எங்க இருக்கு? அதனால வந்து 30 லட்சம் சச்சினே வந்து போட்டு பாடுறா. இதுக்குதான் பெரிய ஆளுக்கு புள்ளியா பிறக்கணுங்கிறது. எனக்கு எங்க அப்பாவும் ஞாபகம் வராரு. உனக்கு மாடா இங்கே எல்லாரும் பதறோமே. சரி விடு, என்ன பண்ணுறது, நம்ம அம்மாக்களை சொல்லணும். சூஸ் பண்ணும்போது கரெக்டானால சூஸ் பண்ணல. அவங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, ஸோ பிரச்சனை இல்லை. இவன் யாருங்க இல்லை அதுதானே, சும்மா அவ்வளோதான் சொல்லிட்டு போக வேண்டியதான். என்ன அப்படின்னா இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு எவ்வளோ மார்க் தருவீன்னு கேட்க வந்தேன். அதுதான் டைவர்ட் ஆகி 8.5 கொடுக்கலாம்ப்பா. 8.5 ஓகே. எதுக்குன்னா இதுக்கு தான் வந்து டீமா சொன்னா நான் நிறைய மார்க் கொடுப்பேன். நான் 8.5 ஆக்ஷனுக்காக தான் சொல்றேன். எப்பா டீம் பஞ்சப் அந்த வில்ஜாக்ஸ் கிராப் பண்ணதுக்காகவே நான் அவங்களுக்கும் 8.5 கொடுத்துறேன் நான். சூப்பர் ஃபைன். பட் எனக்கு பெரிய மிஸ்டேக் இந்த டீமுக்கு, நான் இந்த பிளேயரை மட்டும் ஏதாச்சும், ஆமாம் விக்கெட் கீப்பர் இல்லை அவங்களுக்கு. ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் இருக்காரு. நீங்கள் விக்கெட் கீப்பிங் அவரை பண்ண வைக்கணும், அவர் ஆட வச்சு ஆகணும், வில்ஜாக்ஸ் வெளியே உட்காரணும். ஏன்னா அவங்களால 1 down 2 downலாம் இறக்க முடியாது. ரீசன் திலக்கவர்மா ஸ்கைல அங்கே உட்காந்துருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா எப்படி அவர் பேச கொடுக்க மாட்டாரு. இப்போ ராபின் மின்ஸ் உள்ள இருக்கிறாங்கன்னா அவர் ஹர்திக் பாண்டியா கீழே வரணும், அதாவது நமந்திரிக்கலாம் பின்னாடி வரணும் 7வது இடத்துல. இதைத்தான் நான் கேட்டேன். ஆமாம், ஸோ அந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. அது எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அது மும்பை இந்தியன்ஸ் ஒன்றும் திலக்கவர்மா கிட்ட க்ளவுஸை மாட்டி கொடுத்து போய் பண்ணு அப்படின்லாம் டொமஸ்டிக் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணா செம இது ஆப்ஷன் தான். அம்பேத் ராய்டு மாதிரி தான் அமுச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அம்பேத் ராய்டு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் தான், ப்ரொஃபஷனல் கீப்பர். ஆனால் ஒரு பார்ட் டைம் மாதிரி ஆக்கி விட்டாங்க. எப்படி எடுத்துக்கோ, அந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ல ராபின் உத்தப்பா அப்படி தான் ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி விடலாம். இந்த மாதிரி நீங்கள் அமிச்சிங்கன்னா செம ஆப்ஷன். அது யோசிச்சு பார்த்து திலக்கவர்மா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டாரா, விக்கெட் கீப்பிங் பிரச்சனை முடிஞ்சிச்சு. வேணாம், முடிஞ்சு வீடியோ முடிஞ்சு. இல்லை ஏன்னா இப்போ இங்கே எல்லாத்தையும் பேசிட்டோம்னா இப்போ அங்கே எதுவும் பேச முடியாது. ஸோ ஓகே, கட் பண்ணிக்கலாமா?